பிவி ஸ்மெட்டா பார்ட்னர் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிவி ஸ்மெட்டா என்றால் என்ன என்று நமக்கு தெளிவாகவும், ஃபார்மிங் பண்ணினா என்ன ரிவார்டு நமக்கு கிடைக்கிறது தினசரி என்றும், அதே போல ஏடிப்பாளர் ஆஃபரை தெளிவாக சொல்வதற்காகவும், இந்த மாதிரி பல பிளான்களை நம்மளுடைய வருமானம் பணம் தான் நமக்கு தேவை. இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தான் சொல்வதற்காக நம்மளுடைய லீடர் காலையில் 5:30 மணிக்கு 4:30 எழுந்திரிச்சு ரெடியாகி 5:30 ஆஃபீஸில் வந்து உட்காந்து இந்த மீட்டிங் எடுக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறார். ஆனால் நம்மளுடைய தூக்கம் ரொம்ப முக்கியம். ஏன்னா 5:30 மணிக்கு கூட எழுந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அதனால் அனைவரும் வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. நாளைக்கு இன்னைக்கு வராதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அந்த பிளானை அவருக்கு சொல்றது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும், அது புரியறதுக்கு தெரியணும். இன்னைக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். புதுசாக ஒரு அப்டேட் வந்துச்சு, அதை சொல்லுவாங்க 3 நாளைக்கு. அந்த 3 நாளைக்கு அப்புறம் வேற செஷனுக்கு போயிடுவாங்க அவங்க. நமக்கு தெரியும் சொல்றதே சொல்லிட்டு இருக்கோம்னு. ஆனால் அது தெரியறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கும், கற்றுக்கிறதுக்கும், பயிற்சி முயற்சி எடுக்க இங்கே இந்த இடம் தான் சிறந்த இடம் நமக்கு. அதனால நம்மளுடைய லீடர் வெங்கடேஷ் சாரை வெல்கம் பண்றேன் சார். வெல்கம் சார். வெல்கம் மிஸ்டர் நாகராஜன் சார், வெல்கம். ஸோ அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்ஸ்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம், மகிழ்ச்சி. இந்த புரோகிராமில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாழ்த்துக்கள். ஏனென்றால் பயிற்சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் உங்க அனைவருக்குமே இருக்கிறவங்க மட்டும்தான் இதுல கலந்துக்க முடியும். அந்த ஆற்றல் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லும் அப்படின்னா, நாம ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டாதான் ஜெயிக்க முடியும். நாம ஜெயிச்சிருவோமா அப்படின்னு நினைச்சிட்டா ஜெயிக்கவே முடியாதுங்கிறது தான் பிரபஞ்சத்தினுடைய நீதி. அப்ப இந்த பிவிசி மெட்டால நம்ம அனைவரும் மில்லியனர்ஸ் ஆக போறோங்கிறத நம்ம முடிவு பண்ணியாச்சு. நான் மில்லியனர்ஸ் அப்படிங்கிறத உங்க மனசார நீங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாவே, இந்த 5:30 நடக்கக்கூடிய இந்த புரோகிராமுக்கு நீங்களும் உங்க டீமும் தவறாம கலந்துக்கும். அப்படி கலந்துக்காதவங்களை பத்தி நமக்கு கவலை இல்லை இல்லையா? சோ அவங்களுக்கு இன்னும் அந்த பிரபஞ்சம் வழி விடல. ஏன்னா அவங்க அந்த கோல் செட்டிங்குள்ள இன்னும் வரல. சோ நீங்க அத்தனை பேருமே பிறப்பால் வெற்றியாளர், ஜெயிக்க பிறந்தவங்க, வெற்றி பெற வாழ்த்துக்கள். வாருங்கள், ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய பிவிசி மெட்டாவுடைய பயிற்சியை நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சோ கண்டிப்பா நமக்கு அனைவருக்குமே வெற்றி நிச்சயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மொபைல்ல அப்படியே லேண்ட்ஸ்கேப்ல நீங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. ஆனா லேண்ட்ஸ்கேப்ல வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஸ்கிரீன் பெருசா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கோங்க. நான் கொடுக்கறது என்னன்னா, இரவு 8 மணிக்கு நடக்கிற அந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தொடக்கத்தின் நாலேஜ் கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா இப்ப புதிய பார்ட்னர்கள்லாம் நிறைய உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்கறத விட அவங்களுக்கு பேசிக் கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும். ஸோ அதனால இந்த பேசிக்கும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனா இந்த பேசிக்ல நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாவே நம்ம பேசலாம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா அந்த 8 மணி மீட்டிங்ல ரொம்ப விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா ஏன்னா டைம் பத்தாது. இங்க நம்ம வந்து ஸ்பெஷலா ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம பண்ணுவோம். வாங்க, நம் அனைவருமே ஆசீர்வதிக்கப்பட்ட நபர்கள் தான். வெற்றி பெற வாழ்த்துக்கள். சோ வாழ வைத்து வாழ்வோம், வாழ வைத்து வாழ்கிறோன்ற மன மகிழ்ச்சியோட இந்த பிளான் பிரசன்டேஷனை நம் மனதிற்குள் ஏற்றுக்கொள்வோம். சோ இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அவதாரம்னே சொல்லலாம். கேல்வின் சிஸ்டத்தினுடைய மறு அவதாரம் தான் இந்த பிவிசி மெட்டா. ஓகேங்களா? இந்த பிவிசி மெட்டா மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றங்கள் கிடைக்க போகுதுங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு கொள்வோம். அதே போல நாம இன்னைக்கு ஆக்டிவ் இன்கம்ல இருக்கோமா, பேசிவ் இன்கம்ல இருக்கோமா அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அனலைஸ் எப்படி பண்றது? ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த அனலைஸ் தெரிஞ்சிருக்கலாம், உங்களை சார்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சோ அப்ப அதை தெரிஞ்சுக்கணும். நாம சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள்லாம் ஆக்டிவ் இன்கம்மா இல்ல பேசிவ் இன்கம்மா, இது எப்படி நம்ம கண்டுபிடிப்பது? நாம ஒரு 4 நாள்
விடுமுறை எடுத்தாலும் நமக்கு வருமானம் தடை இல்லாம வர வேண்டும். ஆனா இன்னைக்கு நாம செஞ்சுட்டு இருக்க வேலையில என்ன இருக்குங்க, 4 நாள் லீவ் எடுத்தீங்கன்னா இந்த மாசத்துல 4 நாள் வருமானம் உங்களுக்கு குறையும். அப்ப என்ன ஆகும், உங்களுடைய கமிட்மெண்ட் மாசம் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் சம்பளத்தை நான் வந்து கமிட்மெண்ட் பண்றேன் அப்படிங்கிறேன். அப்ப 4 நாள் வருமானம் உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னா அதை எப்படி ஃபில்ஃபில் பண்றோம்? அப்ப நம்ம இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய சூழலுக்கு வந்தோம். அப்ப நாம ஆக்டிவா இருந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல ஓரளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்ம லைஃப்பை கொண்டு போக முடியும். அப்ப இதுக்கு பேர் என்ன, நாம ஆக்டிவா இருந்தாதான் அப்படின்னா அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். நாம ஆக்டிவா வேலைக்கு போனா மட்டும்தான் வருமானம், நாம ஆக்டிவா இருந்தா மட்டும்தான் வருமானம், நாம விடுமுறை எடுக்காம இருந்தாதான் வருமானம். அப்படிங்கும் போது நாம அத்தனை பேருமே ஆக்டிவ் இன்கம் அப்படிங்கிற ஒரு சூழல்ல தான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். நீங்க தெரிந்தோ தெரியாமலோ கூட அந்த வேலையில் இருக்கலாம். ஆனா உண்மை சொல்ல போனா தள்ளப்பட்டிருக்கோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உழைத்து வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கையில் எடுத்தாச்சு. யாரும் உழைத்து வாழ வேண்டும் தான் கான்செப்டை கையில் எடுத்தாங்களே தவிர, ஒரு ஸ்டேஜ் உழைக்கணும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ ஒருத்தருக்கு வேலை கொடுக்கணுங்கிற எண்ணத்தை யாருமே சொல்லிக் கொடுக்கலையே. காலம் பூரா உழைத்துட்டு இருக்காங்க. ஒரு 40 வயசு வரைக்கும் உழைப்பு கொடுக்கலாம். ஆனா 70 வயசு வரைக்கும் உழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க, 80 வயசு வரைக்கும் உழைப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. கேட்டா உழைத்து வாழ வேண்டும். சோ அதனால என்ன சாதிக்க முடியும்? நான் சொன்ன மாதிரிதான், மாதத்துக்கு 2 நாள் 4 நாள் லீவ் எடுத்துட்டாவே வேலை முடிஞ்சு போச்சு. நம்மளுடைய முன்னேற்றம் அங்க தடையாயிடும். ஆனா பேசிவ் இன்கம் அப்படி இல்லை. நீங்க 1 மாசம் லீவ் எடுத்தாலும் சரி, 1 வருஷம் லீவ் எடுத்தாலும் சரி, உங்களுடைய வருமானம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துறையை, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நாம் சரியா புரிந்து கொண்டு அதை பயிற்சி எடுத்து அதை சரியா செயல்படுத்தணும் அப்படின்னா பேசிவ் இன்கம் நமக்கு 100% கிடைக்கும். அப்ப ஆக்டிவ் இன்கம்ல இருக்க நாம அனைவரும் பேசிவ் இன்கம் வர்றதுக்கு என்ன வாய்ப்பு அப்படின்னு நீங்க தேடும் போது, இன்னைக்கு பிவிசி மெட்டா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விர்ச்சுவல் கரன்சி இன்னைக்கு நம்ம கையில கிடைச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால்வின் சிஸ்டம் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு முத்து அப்படின்னா இந்த பிவிசி மெட்டா தான். அப்ப இந்த பிவிசி மெட்டா இன்னைக்கு யாரெல்லாம் உள்ள கையில எடுத்திருக்கிறீங்களோ, இந்த பிசினஸ்குள்ள வந்திருக்கிறீங்களோ, நீங்க அத்தனை பேரும் பேசிவ் இன்கத்தை வாங்காம வெளியே போக முடியாது. அப்ப நான் பேசிவ் இன்கம் நான் சேர்ந்த உடனே எனக்கு கிடைச்சிருமா? கண்டிப்பா கிடைக்காது. அதுக்குண்டான உழைப்பை நீங்க கொஞ்சம் கொடுக்கணும், அதுக்குண்டான பயிற்சியை நீங்க எடுக்கணும், அதுக்குண்டான முயற்சியை நீங்க எடுக்கணும், அதுக்குண்டான ஒரு சிஸ்டமேட்டிக்கை நீங்க உருவாக்கணும். சும்மா டக்குன்னு உள்ள வந்த உடனே பேசிவ் இன்கம் கிடைச்சிடும் அப்படின்னா கிடைக்காது. ஆக்டிவ் இன்கம் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா பேசிவ் இன்கம் வேணும்னா கொஞ்சம் இதுல புரிதலும் பயிற்சியும் இருந்தா மட்டும்தான் பேசிவ் இன்கமை நீங்க எடுக்க முடியும். எத்தனை வருஷங்கள்லாம் எடுக்கணும்? எத்தனை வருஷங்கள்லாம் கிடையாது. நீங்க யாரு ஒருத்தர் தொடர்ந்து 50 மீட்டிங், நான் இதை புரிஞ்சுக்கணும், இதுல சாதிக்கணும், இதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிற நேர்மறை சிந்தனையோட இந்த மீட்டிங்ல கலந்துக்கிற அத்தனை பேரும் ஒரு 50 நாள் போடுங்க. வெறும் 50 நாள் நீங்க தொடர்ந்து அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றியாளர், மில்லியனர்ஸ். பேசிவ் இன்கம் உங்களுக்கு சொந்தம், லைஃப் என்ஜாய் பண்ண முடியும். சரிங்களா? சோ அப்படிப்பட்ட விஷயம் தான் இந்த பேசிவ் இன்கம். இந்த பேசிவ் இன்கம்ல நீங்க அனைவருமே ஆல்ரெடி வச்சுட்டீங்க. சோ அதுல டிராவல் பண்றதுக்கு உண்டான பயிற்சி எடுங்க, முயற்சி பண்ணுங்க. பேசிவ் இன்கத்தை விரைவில் அடையலாம்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள போலாம். வேர்ல்டு வைட் டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட் ஓபன். முதல் முறையாக நம்மளுடைய பால்வின் சிஸ்டம் வேர்ல்டு வைடு ஒரு டிஜிட்டல் வேலட் அக்கௌண்ட ஓபன் பண்றதுக்காக இந்த உலகத்துக்குள்ள வந்தாங்க. அதுதான் அந்த உலகத்துக்குள்ள வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய மாபெரும் சக்தியான இந்த கிரவுட் ஃபண்டிங், மக்கள் சக்தியை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. நான் ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறேன், எனக்கு நிறைய கஸ்டமர் தேவை, அந்த கஸ்டமரை உள்ள கொண்டுட்டு வரணும், அந்த கஸ்டமர் உள்ள வரும்போது ஒரு ஏர்னிங்ஸோட வரணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அந்த பால்வின் இன்டர்நேஷனல் டிஜிட்டல் இ வாலெட் உருவாக்குச்சு. அப்ப உருவானதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட மக்கள் அங்க வந்து உள்ள ஃபில் ஆயிட்டாங்க. சரி போதும், நான் இப்ப குளோபல் விர்ச்சுவல் கரன்சியை நான் லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஓன் கரன்சி, இந்த பால்வின் கரன்சி ஆஃப் பிவிசி
மெட்டா லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நம்மள மில்லியனர்ஸ் ஆக்கணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. முதல்ல நம்மள வந்து கொஞ்சம் சம்பாதிக்க வச்சாங்க. அடுத்து நம்மளுடைய அசட்டை வாங்குறதுக்கு உண்டான பயிற்சியை கொடுத்துருக்காங்க. இந்த அசட்டு மூலியமாக நம்ம மில்லியனர்ஸ் எப்படி ஆக போறோங்கிறதா நம்ம பார்க்க போறோம். அப்ப இந்த சிஸ்டம் 2022 இந்த கிரிப்டோ பிளாக் செயின் டெக்னாலஜில செயல்படக்கூடிய இந்த கிரிப்டோ பிவிசி மெட்டா டோக்கனை இந்த உலகத்துக்கு லான்ச் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த பிவிசி மெட்டா கிரிப்டோ கரன்சி லான்ச்டு ஜூலை 2022. இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஏதோ ஒரு போட்டோ, ஒரு ஸ்டிக்கர் அதெல்லாம் கிடையாது. 100% பிளாக் செயின் டெக்னாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ டோக்கன், ஸ்மார்ட் டோக்கன். பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னாவே அதுக்கு டீசென்ட்ரலைஸ்டு வேலட்ல மட்டும்தான் நம்ம சேவிங்ஸ் பண்ணி வைக்க முடியும். எப்படி நம்மளுடைய பணங்கள் ரூபாய் எல்லாமே நம்மளுடைய மணி பர்ஸ்ல வச்சிருக்கிறோமோ அந்த பர்ஸ்ல இருந்து எடுக்கிறதுக்கு உண்டான உரிமை நம்மளை தவிர வேற யாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? அதே போல டிஜிட்டல் கரன்சியான இந்த கிரிப்டோ கரன்சி நீங்க உங்க பாக்கெட்ல உங்க மொபைல்ல நீங்க சேவ் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு டீசென்ட்ரலைஸ்ட்ல செயல்படக்கூடிய வேலட்டுகளை நீங்க பயன்படுத்தலாம். ட்ரஸ்ட் வேலட், மெட்டாமாஸ்க் அண்ட் பிட்கிட். இந்த 3 வேலட்ல எனி ஒன், எந்த வேலட் உங்களுக்கு கம்பல்டபிளாக ஈஸியாக பயன்படுத்த இருக்கும் அந்த வேலட்டை நீங்க உருவாக்கலாம். ஓகேங்களா? இந்த வேலட் மூலியமாக தான் நம்ம இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போறோம். அங்க நிறைய பிவிசி மெட்டாக்களை சம்பாதித்து நம்மளுடைய வேலட்ல சேவ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், இந்த பிவிசி மெட்டா, இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி, இந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா நாம ஒரு சின்னதா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட நீங்க நினைச்சுக்கீங்களேன். நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா ஒரு பேஸ் மட்டம் போட்டாம வீடு கட்ட முடியுமா? பேஸ் மட்டம் வேணும். அந்த பேஸ் மட்டத்தை ஒரு ஸ்ட்ராங்கா நம்ம பண்ணணும். பேஸ் மட்டத்தை ஸ்ட்ராங்கா பண்ணிட்டோம்னா எவ்வளவு உயர பில்டிங் வேணாலும் நீங்க கட்ட முடியும். கொஞ்சமா பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சமா பண்றோம் இல்லையா? சோ அந்த மெத்தட்ல இந்த இடத்துல சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு முறையை இவங்க கொடுத்திருக்காங்க. அந்த சீடு பார்ட்னர் அப்படிங்கிற இடத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங் அப்படிங்கிற ஆப்ஷன் நமக்கு லைஃப் டைம் கிடைச்சிடும். ஏன்னா அதுலதான் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்க போறோம். அப்ப இந்த சிஸ்டத்துக்குள்ள நம்ம வரும்போது ஒரு சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை, டோக்கன் ஃபார்மிங் பண்ணுவதற்கு என்ன தேவை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய கனெக்டட் வேலட்ல, அதாவது இப்ப முதல்ல பார்த்த டீசென்ட்ரலைஸ்ட் வேலட்ல ஒரு 1000 ரூபாய்க்கு பிவிசி மெட்டா, அடுத்து ஒரு குறைந்தது 500 ரூபாய், அதிகபட்சம் 1000 ரூபாய்க்கு பிஎன்பி உங்களுடைய வேலட்ல சேவ் பண்ணி வைங்க. அடுத்ததாக ஒரு சீடு பார்ட்னர் பண்றதுக்கு மினிமம் ஒரு $12 இருந்தாவே போதும். ஆக்சுவலா ஒரு $100 நமக்கு பண்ணிட்டா நமக்கு 50% எக்ஸ்ட்ராவே கிடைக்கும், போனஸ். ஓகேங்களா? சோ அப்ப அந்த $100 உண்டான பிவிசி மெட்டாவை சீடு பார்ட்னர் அப்படிங்கிற வேலட்ல ஸ்டேக்கிங் பண்றோம். அடுத்ததாக டோக்கன் ஃபார்மிங், மினிமம் $100 இங்க பிவிசி மெட்டா டோக்கன் ஃபார்மிங் செய்ய முடியும். ஓகேங்களா? சோ ஆக மொத்தம் ஒரு 12,000 ரூபாய் இருந்தாலே நம்ம ஆக்டிவேட் பண்ண முடியும். சோ ஆனா இந்த சீடு பார்ட்னர்ல நம்ம $100 உள்ள கொடுக்கறதுனால நமக்கு ஒரு 20,000 ரூபாய், ரவுண்ட் அப்பா ஒரு 20,000 ரூபாய் நம்ம உள்ள ஹோல்டு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சீடு பார்ட்னர்ல மட்டும் ஏகப்பட்ட அசட்டுகள், டிஜிட்டல் அசட்டுகள் நமக்கு கிடைச்சோம். ஓகேங்களா? டோக்கன் ஃபார்மிங் 200% உண்டான ரிவார்ட் நமக்கு கிடைச்சிடும். பிவிசி மெட்டா 1000 ரூபாய்க்கு நம்மளுடைய வேலட்லயும் சேமிச்சிருக்கும். சரிங்களா? சோ இந்த பிஎன்பிங்கிறது ஒவ்வொரு டிரான்சாக்சனுக்கும் சம் பர்சன்டேஜ் கேஸ் ஃபீஸ் டெபிட் ஆகும். அப்ப நம்ம ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு 4 முறை பண்ணாவே தீர்ந்துடும். 5வது முறை பண்ணும் போது கம்மியா இருக்கும். சோ அதுக்கு தான் ஒரு 1000 ரூபாய்க்கே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அங்க ஒரு 6, 7 முறை, 8 முறை கூட நீங்க பண்ண முடியும். ஓகேங்களா? ரைட் ஃப்ரெண்ட்ஸ். சோ ஒரு ஷீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்க ஒரு நபர், புதிதாக வரக்கூடிய ஒரு நபர் உள்ள வந்து ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா ஒரு 20,000 இருந்தாலே போதும், அதை பண்ண முடியும். ஓகேங்களா? வாழ்த்துக்கள். ஓகே, சீடு பார்ட்னர் மினிமம் $100 பிளஸ் பிஎன்பி.
அப்ப நான் ஏன் சீடு பார்ட்னர் ஆக வேண்டும்? நான் ஏன் சீடு பார்ட்னர் ஆக வேண்டும்? அப்ப சீடு பார்ட்னர் ஆன அத்தனை பேத்துக்கும் டீம் ரெஃபரல் ரிவார்ட் கிடைக்குது. ஏன்னா சீடு பார்ட்னர் ஆனவங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு 20 லெவலுக்கு கிடைக்குது. அப்ப இந்த இடத்துல ரெஃபரல் ரிவார்டாக உங்களுக்கு வரக்கூடியது யூஎஸ்டிடி கிடையாது, பிவிசி மெட்டா. மினிமம் 500 பிவிசி மெட்டாவது அந்த ஸ்டேக்கிங் கொடுத்துருக்கோம். 500 பிவிசி மெட்டா கொடுத்திருந்தாலே உங்களுடைய டீம்ல எத்தனை லெவல்ல எவ்வளவு கொடுத்திருந்தாலும் அதுக்குண்டான சம் பர்சன்டேஜ் பிவிசி மெட்டா டெய்லி உங்களுடைய வேலட்ல கிடைக்கும். உங்களுக்கு ஒரு பிவிசி மெட்டா கிடைக்குது அப்படின்னா அங்க இருந்து கூடுதலாக சம் பர்சன்டேஜ் பிவிசி மெட்டா உங்களுக்கு டெய்லி கிடைச்சிட்டு இருக்கும். ஓகேங்களா? சோ அப்ப சீடு பார்ட்னர் ஆனா ஃபர்ஸ்ட் கிடைக்கக்கூடிய நன்மை பிவிசி மெட்டா அதிகமாக நம்ம டீம்ல இருந்து கிடைக்கும். ரெண்டாவது ஆப்ஷன் தொடர் வருமானங்கள். டோக்கன் ஃபார்மிங் முறையில தொடர் வருமானங்களை நாம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இதுல கிடைக்கும். அடுத்து சீடு பார்ட்னர் ஆனவுடன் என்னென்ன கிடைக்கும்? ஒரு குறிப்பிட்ட அளவு பிவிசி மெட்டா நம்ம எவ்வளவு ஸ்டேக்கிங் கொடுக்கிறோமோ அதுக்குண்டான பிவிசி மெட்டா நமக்கு கிடைக்கும். சோ ஃபார்மிங் பண்ணுவதற்குண்டான ஐடி பர்மிஷன் நமக்கு கிடைக்கும். டோக்கன் ஃபார்மிங் மினிமம் 100 யூஎஸ்டிடி 100 யூஎஸ்டிடி இருந்தால் போதும் நீங்க டோக்கன் ஃபார்மிங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி டோக்கன் ஃபார்மிங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் அண்ட் ஏர்லி பேட் ரிவார்ட், டீம் ரெஃபரல் ரிவார்ட் அண்ட் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் லிமிட். இந்த 4 டைப் ஆஃப் வருமானம் நமக்கு கிடைக்கும். இது டோக்கன் ஃபார்மிங். அடுத்ததா ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட். நீங்க மினிமம் $100 இங்க ஃபார்மிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 200% $200 உண்டான ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். சார் நீங்க 500 பண்ணிருந்தீங்கன்னா 200% 1000 கிடைக்கும். 1000 பண்ணிருந்தீங்களா 200% 2000 கிடைக்கும். 5000 பண்ணிருந்தீங்கன்னா 200% 10,000 கிடைக்கும். $10,000 நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கீங்கன்னா 200% $20,000 கிடைக்கும். இது செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டுனுடைய இன்கம். சரிங்களா? சோ இந்த இடத்துல நாம செல்ஃபா 100 மடங்கில் எத்தனை முறை வேணாலும் நம்ம $50,000 வரைக்கும் செல்ஃப் ஃபார்மிங் பண்ணலாம். ஓகேங்களா? ரைட். அப்ப நம்ம செல்ஃப் ஃபார்மிங் பண்ணும்போது இங்க 0.20% வீதம் டெய்லி ரிவார்டு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். 0.20% வீதம். அப்ப அந்த 0.20% எவ்வளவு நாளைக்கு வரும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1000 நாட்களுக்கு தொடர்ந்து வரும். 1000 நாட்களுக்கு தொடர்ந்து வரும். டெய்லி 0.20% இன்ட்டு 1000 நாட்கள் ஈக்குவல் டு 200% கம்ப்ளீட். ரைட். அருமையா இருக்கு. நமக்கு டெய்லி 20% 1000 நாட்கள் ஒரு நாள் விடுமுறை இல்லாம நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சிட்டோம் இல்லைங்களா? சோ அப்ப இன்னும் விரைவா எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்லி பேர்ட் ஆஃபர். இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபருங்கிறது விரைவா எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. இதுதான் பிளான் அப்படிங்கிறது நினைக்கிறேன். சிஸ்டம் பிளான். அப்ப இந்த இடத்துல பிவிசி மெட்டா இந்த ஃபியூச்சர் ஆஃப் மணி ஃபர்ஸ்ட் டே. ஓகேங்களா? இந்த பிவிசி மெட்டா ஃபியூச்சர் ஆஃப் மணி ஃபர்ஸ்ட் டே. அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபர்ல 7 நாள் வரைக்கும் நமக்கு சிஸ்டம் வாய்ப்பை கொடுக்குறாங்க. எதுக்காக? நீங்க ஏற்கனவே 0.20% வாங்கிட்டு இருக்கிறீங்க. எக்ஸ்ட்ரா இன்கம் ஆன இந்த ஏர்லி பேர்ட் ரிவார்டை நீங்க 7 நாள் அடிப்படையில நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நாள்ல நம்ம ஏர்லி பேர்ட் ரிவார்டை நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சா ஃபர்ஸ்ட் டேல நம்ம வந்து ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருப்போம். நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லைன் ஒரு ஏ அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காரு. அதே ஃபர்ஸ்ட் லைன்ல பேங்கிற ஒரு பார்ட்னர் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்காரு. இப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் ஆன அந்த ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.70%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, டோட்டலாக 0.90% நமக்கு டெய்லி ரிவார்ட் $0.90.
அப்ப ஒரு நாளைக்கு 81 ரூபாய் அப்படிங்கிற கால்குலேஷன்ல ஒரு 223 நாட்கள்ல நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 18,000 பிளஸ் 1,710 ரூபாய் ரெஃபரல் ரிவார்ட். ஓகேங்களா? சோ டோட்டலா ஒரு 19,710 ரூபாய் நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது நாள் தான் அந்த 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது. அதாவது ஃபர்ஸ்ட் நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆனதுக்கு நான் விளக்கம் கொடுத்தாச்சு. சார் நம்ம 100 பண்ணிட்டேன், பட் ஆனா அந்த 2 பார்ட்னர்கள் இரண்டாவது நாள் தான் 100 பண்ணிருக்காங்க, அந்த ஏவும் பியும். அப்படின்னா உங்களுக்கு இரண்டாவது நாள் கால்குலேஷன் படி ஏர்லி பேர்டோட எக்ஸ்ட்ரா இன்கம் 0.60%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, டோட்டலாக 0.80%. அப்போ ஒரு நாளைக்கு நமக்கு 72 ரூபாய் கிடைக்குது. கிட்டத்தட்ட 250 நாட்கள் தொடர்ந்து கிடைக்கும். ஸோ டோட்டலா 18,000 பிளஸ் 1,710 ரூபாய், டோட்டலா 19,710 ரூபாய் நமக்கு 250 நாள்ல கிடைக்கும். முதல்ல 223 நாள் சொன்னேன், இப்ப 250 நாள்ல கிடைக்கும். இதுவே மூணாவது நாள் நான் $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் பண்றது மூணாவது நாள் தான் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு அப்படின்னா, அப்ப அந்த மூணாவது நாள்ல எனக்கு 1:2 கம்ப்ளீட்டட் ஆகுது. அப்ப அந்த மூணாவது நாள் 1:2 கம்ப்ளீட்டட் ஆனா ஏர்லி பேர்ட் ரிவார்ட் 0.50%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%, டோட்டல் ரிவார்ட் ஒரு நாளைக்கு 0.70%. அப்ப நம்மளுடைய இந்தியன் ருபீஸ்ல ஒவ்வொரு நாளும் 63 ரூபாய் நமக்கு ஏட் ஆகுது. அப்ப இன்ட்டு 286 நாட்கள் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா ஒரு 18,000 பிளஸ் 1,710 ஈக்குவல் டு 19,710 ரூபாய் நம்மளுடைய மூன்றாவது நாள் ஏர்லி பேர்ட் கம்ப்ளீட்டட் ஆயிருந்தா கூட நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானம். சோ 286 நாட்கள்லயே 200% கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், $100 நீங்க பண்ணி 4வது நாள் வந்துருச்சு, யாருமே உள்ள வரல. ஆனா 4வது நாள் 2 பேர் உள்ள வந்திருக்காங்க. அப்ப நம்மளுடைய 1:2 அங்க பேர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப 4வது நாள் ஏர்லி பேர்ட் ரிவார்டு எக்ஸ்ட்ரா இன்கம் 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.60%. அப்ப டெய்லி வரக்கூடிய ரிவார்டு 54 ரூபாய் பிளஸ் 54 இன்ட்டு 333 நாட்கள் நமக்கு தொடர்ந்து வரும். கிட்டத்தட்ட 19,710 ரூபாய் 333 நாட்கள்ல நமக்கு கிடைச்சிரும். 4வது நாள் 1:2 நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4வது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல. 5வது நாள் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய 2 பார்ட்னர்கள் 100 பண்ணி 1:2 பேர் மேட்ச் ஆயிருக்கு. இப்ப ஏர்லி பேர்ட் ரிவார்டு நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.50% பர் டே நம்மளுடைய ரிவார்ட் ஸ்பெயின். அப்போ ஒரு நாளைக்கு 45 rupees. அப்ப கிட்டத்தட்ட 400 நாட்கள் கண்டினியூவாக அங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்ப நம்மளுடைய டோட்டல் இன்கம் பாத்தீங்க அப்படின்னா 19,710 ரூபாய் 400 நாள்ல கிடைச்சோம். சார் 5வது நாள்லயும் அந்த 1:2 கம்ப்ளீட்டட் ஆகல. 6வது நாள் ஆயிடுச்சு. $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி 6வது நாள் ஆயிடுச்சு. இப்ப என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 பார்ட்னர்கள் 100 பண்ணியாச்சு. அப்ப 6வது நாள்ல 1:2 நடந்திருந்தால் அந்த ஏர்லி பேர்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் 0.20%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.40% நமக்கு டெய்லி ரிவார்டு ஸ்பீட். அப்ப இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 36 ரூபாய் இன்ட்டு 500 நாட்களுக்கு நமக்கு தொடர்ந்து கிடைக்கும். 500 நாட்கள் அந்த 19,710 ரூபாய் 500 நாட்கள்ல நமக்கு ரிலீஸ் ஆயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 6வது நாளும் அந்த 1:2 கம்ப்ளீட்டட் ஆகல. ஆனா 7வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. ஸோ அப்ப 7வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகும்போது நமக்கு 1:2 பேர் மேட்சிங் ஆயிடுச்சு. இப்ப 7வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு. நமக்கு
ஏர்லி பேர்ட் எக்ஸ்ட்ரா இன்கம் எவ்வளவு கிடைக்கும்? ஸ்பீட் 0.10%. அதே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20%. இப்போ டோட்டலாக 0.30% USDT பர் டே நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மளுடைய இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா 27 ரூபா பர் டே தொடர்ந்து 667 நாட்கள் கிடைக்கும். கிட்டத்தட்ட 19,710 ரூபாய் வெறும் 666 நாட்கள்ல நமக்கு கிடைக்கும். இதுதான் ஏர்லி பேர்ட் எக்ஸ்ட்ரா இன்கமாக வரக்கூடிய 7 days ஆஃபர். அப்ப நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன? செல்ஃப் ஃபார்மிங்ல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. 100 மடங்கில் நீங்க எவ்வளவு வேணாலும் பண்ணலாம். அதுக்கு 0.20% கிடைக்கும். அதே எக்ஸ்ட்ரா இன்கமான இந்த ஸ்பீட் ரிவார்டு ஏர்லி பேர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க 1:2 பேர் மேட்ச் பண்ணணும். அந்த 1:2 ஒரே நாள்ல பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 0.80%, 70%. அதுவே உங்களுக்கு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 7வது நாள் நீங்க பண்ணினா கூட 0.10% உங்களுக்கு கூடுதலாக ஸ்பீடு கிடைக்கும். அப்ப இந்த ஏர்லி பேர்ட் ஆஃபரை சரியா புரிஞ்சுக்கிட்டு சரியா பயிற்சி எடுத்து சரியா ஒர்க் அவுட் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய டெய்லி ரிவார்டு 1000 நாட்கள் கிடையாது, 666 நாட்களாக 7வது நாள் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தா கூட கிடைக்கும். அதே முதல் நாள் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 200 நாட்கள்லயே நமக்கு கம்ப்ளீட்டட் ஆயிடும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8வது நாள் ஆயிடுச்சு. இப்போ 8வது நாள் தான் நம்ம கீழே ஒரு 1:2 பேர் மேட்சிங் ஆயிருக்கு. இப்ப நமக்கு ஏர்லி பேர்ட் ரிவார்டு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனா செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு கண்டிப்பா கிடைக்கும். டோட்டலாக 0.20%. அப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு 18 ரூபாய் வீதம், கிட்டத்தட்ட 1000 நாட்கள் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோட சேர்த்து உங்களுக்கு 19,710 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ப 1000 நாட்கள்ல நாம எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொறுமையா நீங்க வேலை பார்க்கலாம். இல்ல ஒரு 200 நாட்கள்ல நடக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பயிற்சி முயற்சியோட நீங்க வேலை பார்த்தீங்கன்னா 200 நாட்கள்ல அந்த 200% ரிவார்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அதே போல சிஸ்டம் நமக்கு ரெஃபரல் ரிவார்டு கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரல் ரிவார்டு 20 லெவல்ல இருந்து நமக்கு ரெஃபரல் ரிவார்டு வரும். அப்ப அந்த 20 லெவல் ரெஃபரல் ரிவார்டை நம்ம ஏர்ன் பண்ணணும்னா நம்மளுடைய டைரக்ட்ல ஒரு 20 பார்ட்னர்களை ஆக்டிவாக வைத்துக் கொள்ள வேண்டும். சார் 10 பார்ட்னர்கள் தான் ஆக்டிவா இருக்காங்க 20 பேர்லனா உங்களுடைய டீம்ல 10 லெவல்ல என்ன பிசினஸ் நடக்குதோ அதுக்கு உண்டான லெவல் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டாக 190 டேஸ்க்கு கிடைக்கும். 20 பேருமே ஆக்டிவ் ஆயிட்டாங்க சார் அப்படின்னா உங்களுடைய டீம்ல 20 லெவல்ல இருந்து உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு அந்தந்த லெவலுக்கு உண்டான பர்சன்டேஜ் படி உங்களுக்கு டெய்லி ரிசீவ் ஆகும். இந்த இடத்துல ரெஃபரல் ரிவார்டுல அன்லிமிட்டடாக நமக்கு டெய்லி ரிவார்டு கிடைக்கும். அப்ப இந்த ரிவார்டு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு, உங்களுடைய எக்ஸ்ட்ரா இன்கமான ஏர்லி பேர்ட் ரிவார்டு, அடுத்து உங்களுடைய டீம் ரெஃபரல் ரிவார்டு, இந்த 3 ரிவார்டும் இணைஞ்சு வரும்போது நாட்கள் இன்னும் விரைவாக உங்களுக்கு அந்த 200% சிஸ்டம் கொடுக்கும். ஓகேங்களா? இது டீம் ரெஃபரல் ரிவார்டு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லிமிட். இப்ப நமக்கு நார்மலாக 200% லிமிட் சிஸ்டம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஆனா இப்ப சிஸ்டம் என்ன பண்ணிருக்காங்க, இந்த லிமிட் கிரைட்டீரியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்து இப்ப $100 நம்ம ஸ்டார்ட் பண்றோம்னா 200%. அதுவே 250%, 300%, 350%, 400% வரைக்கும் நம்மளுடைய ரிவார்டு லிமிட்டை அதிகப்படுத்த முடியும். அதுக்கு பேரு தான் லிமிட் கிரைட்டீரியா. அப்ப இந்த லிமிட் கிரைட்டீரியா நம்ம முடிக்கணும்னா என்ன சார் பண்ணணும்? நார்மலா நீங்க $100 கொடுத்து ஒரு எந்த ஒரு பார்ட்னருமே நீங்க கொடுக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு 200% ஷூர் ரிவார்ட். அதுவே நீங்க $100 கொடுத்து ஒரு 5 லெவல் டீம் இறக்கி அந்த 5 லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து $1,00,000 மட்டும் செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருந்தால் 50% கூடுதலாக 250% உங்களுக்கு ரிவார்டு லிமிட் கூடுதலா கிடைக்கும். அதுவே நீங்க செல்ஃபாக 500 பண்ணிட்டு உங்களுடைய
5ல இருந்து 10 லெவல். ஓகேங்களா? அந்த 10 லெவல், அந்த 10 லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் அத்தனை பேரும் இணைந்து ஒரு $5 லட்சம் உண்டான செல்ஃப் ஃபார்மிங் அங்க டீம்ல நடந்திருந்தால் போதும். 100% அதிகமாக 300% ரிவார்டு லிமிட் உங்களுக்கு கிடைக்கும். சோ அதுவே 4வது கிரைட்டீரியா. உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் $1000, உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் $1000 உங்களுடைய 11வது லெவல் இருந்து 15வது லெவலுக்குள்ள அவருடைய பிசினஸ் கிட்டத்தட்ட ஒரு $25 லட்சம் நிகரான செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருந்தால் போதும். 200 பிளஸ் 150 350% ரிவார்டு லிமிட் கூடுதலா கிடைக்கும். அதே 5வது கிரைட்டீரியா அப்படிங்கிறது $2500 நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங் மஸ்ட். நம்மளுடைய 16வது லெவல் இருந்து 20வது லெவலுக்குள்ள இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அத்தனை பேரும் இணைந்து $1,25 லட்சம் நிகரான செல்ஃப் ஃபார்மிங் அங்க நடந்திருந்தால் 200 பிளஸ் 200 400% ரிவார்டு லிமிட் கூடுதலா கிடைக்கும். இந்த லிமிட் கூடுதலா கிடைக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்றீங்க அப்படின்னா 200% போது $2000, 250% போது $2500, 300% வந்துட்டீங்கன்னா $3000, 350% 4வது கிரைட்டீரியா வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு $3500. அதுவே 5வது கிரைட்டீரியா வந்துட்டீங்க அப்படின்னா அதே $1000 $4000 வரும். அப்ப நம்மளுடைய ரிவார்டு லிமிட்டை 4 மடங்கு அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படின்னா நம்மளுடைய ரிவார்டு லிமிட் கிரைட்டீரியாவை சரியா ஃபாலோ பண்ணணும். 1000க்கு எப்படின்னா $10,000 $50,000 போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப $10,000 போட்டிருந்தா $40,000, $50,000 போட்டிருந்தா $2 லட்சம் அன்லிமிட்டடாக இதுல சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அடுத்து ஒரு 3 வகையான வித்ராவல் நம்ம சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதுல முதல் வித்ராவல் பாத்தீங்க அப்படின்னா கனெக்டட் வேலட்டுக்கு வாரத்திற்கு ஒரு முறை மினிமம் $50 உண்டான பிவிசி மெட்டாவை உங்களுடைய கனெக்டட் வேலட்ல சேமிச்சு வைக்கலாம். அங்க வெளியே வந்த பிறகு அதை நீங்க மல்டிபிள் ஆஃப் கரன்சியாக நீங்க மாத்த முடியும். அப்ப ஐஎன்ஆர்ங்கிறது அந்த மல்டிபிள் ஆஃப் கரன்சிக்குள்ளதான் அடங்கும். சோ நீங்க மல்டிபிள் ஆஃப் கரன்சிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியாவும் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். இந்தியன் ரூபாயாவும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் வித்ராவல். 2வது வித்ராவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் ஃபார்மிங். நம்மளுடைய இன்கம் டெய்லி ஒரு $10 வருது, அது இன்னொரு $5 சேர்ந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கே நீங்க திரும்ப செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்கலாம் வரக்கூடிய ரிவார்டை. அது அன்லிமிட்டட். 3வது வித்ராவல் அதர் ஃபார்மிங். கையில் பணம் பார்க்க 2 வகையான வருமானம் உண்டு. அப்ப இது என்ன அர்த்தம் அப்படின்னா யூஎஸ்டிடி பிளஸ் டீம் அண்ட் யூஎஸ்டிடி. அப்ப யூஎஸ்டிடி பிளஸ் டீம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய டீம்ல இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் தேவைப்படுது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய டாலரை வைத்து அவங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி கொடுக்கலாம், அன்லிமிட்டடாக பண்ணி கொடுக்கலாம். அப்படி டீமுக்கு நீங்க பண்ணி கொடுக்கறதுனால என்ன நடக்குது அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்டி செல் ஆகுது, அதுக்குண்டான பணம் உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்த டீம் ரெஃபரல் ரிவார்ட் உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ 2 வகையான வருமானம். ஸோ அடுத்த விஷயம் என்னன்னா அதர் டீம். நம்மளுடைய பிவிசி மெட்டா கம்யூனிட்டிக்குள்ள அதர் பேரல் டீம் இப்படி எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அவங்களுக்கு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணி கொடுக்கலாம். ஸோ 100 மடங்கில் அன்லிமிட்டடா பண்ணலாம். அது கையில பணம் பார்க்க. ஓகே, அப்ப இந்த இடத்துல 2 வகையான வருமானம் நாம் சம்பாதிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம மில்லியனர் கோல் செட்டிங்ல வந்தாச்சு. அப்ப நம்மளுடைய வருமானம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு, அது கூடிக்கிட்டு இருக்கா குறைஞ்சிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் நமக்குள்ள நாம வச்சுக்கணும். அப்படி பார்க்கும்போது டோக்கன் ஃபார்மிங்ல டெய்லி ரிவார்ட் ஒவ்வொரு நாளும் நமக்கு
கூடுதல் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா நம்ம ஏ கிரேடுக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? சோ அதுவே வாரத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய வருமானம் கூடிக்கொண்டிருந்தால் பி குரூப்ல இருக்கும்னு அர்த்தம். அதுவே மாதத்திற்கு ஒரு முறை நம்மளுடைய வருமானம் கூடிக்கொண்டிருந்தால் சி குரூப்ல இருக்கும்னு அர்த்தம். அப்ப எதுக்கு ABC கொடுத்திருக்கோம் அப்படின்னா, உங்களுடைய கோல் செட்டிங்ல நீங்க எவ்வளவு சீக்கிரம் அச்சீவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத இந்த ABC வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அப்ப சி கிரேடில் இருந்தீங்கன்னா மாசம் ஒரு முறை தான் உங்களுடைய இன்கம் கூடுது அப்படின்னா உங்களுடைய வெற்றி உங்களுடைய கோல் செட்டிங்ல ஸ்லோவா போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். வாரம் ஒரு முறை உங்களுக்கு வருமானம் கூடிக்கிட்டு இருந்தா ஒரு 50% ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை டெய்லி உங்களுடைய வருமானம் கூடிட்டு இருந்தா 100% பாதுகாப்பாக நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விரைவில் நீங்க மில்லியனர்ஸ் ஆக முடியும். ஏனென்றால் டோக்கன் ஃபார்மிங்ல மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் லட்சங்களின் கோடிகளும் சம்பாதிக்க முடியும்னு சொல்லி அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சோ அதுதான் உண்மை, அதுதான் எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப நாம என்ன பண்ணணுங்க, ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கு என்ன பண்ணணும், சரியான பயிற்சி நம்ம எடுத்துக்கணும், சரியான முயற்சி எடுக்கணும், சரியான புரிதலை நீங்க வளர்த்துக்கணும். ஓகேங்களா? நம்பிக்கையை வளர்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அனைவருமே மில்லியனர்ஸ் ஆகிறதுக்கு ஒரு லாங் டைம் கோலையும் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லாங் டைம் கோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல மினிமம் ஒரு $5000 குறையாம பாத்துக்குங்க. லாங் டைம் கோல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய அக்கௌண்ட்ல மினிமம் $5000, மேக்சிமம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், $5000 குறையாம நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அடுத்து டைரக்ட் ரெஃபரல் அன்லிமிட்டடாக பண்ணுங்க. மினிமம் 20 பார்ட்னர்கள் அடிப்படையில அன்லிமிட்டடாக நீங்க ரெஃபரல் பண்ணிக்கங்க. மூணாவது பாயிண்ட், ஈச் ஒன் பர்சன். நம்மளுடைய டைரக்ட்ல 20 பேர் இருக்கலாம், 100 பேர் கூட இருக்கலாம். ஈச் ஒன் பர்சன் $5000 நம்மளை போலவே செல்ஃப் ஃபார்மிங் மெயின்டைன் பண்ணுங்க. சோ இந்த 3 விஷயத்தை நீங்க சரியா பண்ணிட்டீங்க அப்படின்னா மில்லியனர்ஸ் கோல் செட்டிங் விரைவில் நீங்க அச்சீவ் பண்ண முடியும். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் என்ஜாய்மெண்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? இதுக்கு பேரு தான் பேசிவ் இன்கம். அப்ப இந்த பேசிவ் இன்கம் நீங்க ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுங்களா? சரியான பயிற்சி, சரியான புரிதல், சரியான முயற்சி, சரியான நம்பிக்கை. இதெல்லாம் இல்லை அப்படின்னா வெற்றி உங்ககிட்ட வராது. ஆனா இதெல்லாம் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா கான்பிடென்டா நீங்க சொல்லலாம், வெற்றி எனக்கு இந்த வருஷத்துல நான் இவ்வளவு சாதிக்க போறேன், இந்த வருஷத்துல இவ்வளவு அச்சீவ் பண்ண போறேன், இந்த வருஷத்துல என் லைஃபை செட்டில் பண்ண போறேன் அப்படிங்கிறத நீங்க சொல்ல முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புரிஞ்சுக்கீங்க. ஒரு 3 to 5 வருடம் நம்மளுடைய அதிகபட்ச கோல் செட்டிங் டைம். நீங்க ஒரு வருஷத்துல கூட முடிக்கலாம், அது உங்களுடைய வேகம், உங்களுடைய திறமை. ஆனா 3 to 5 வருஷத்துல இந்த பிளானை சரியா பயிற்சி எடுத்தவங்க அத்தனை பேராலும் மில்லியனர்ஸ் ஆக முடியும். இன்னைக்கு ஒரு 5 வருஷத்துல நீங்க மில்லியனர்ஸ் ஆகணும் அப்படின்னா எந்த துறைக்கு போக முடியும்? ஆனா பிவிசி மெட்டாவில கண்டிப்பாக நீங்க அத்தனை பேரும் வெற்றியாளர் தான். ஓகேங்களா? சோ அதனால பிவிசி மெட்டாவின் பயிற்சியை ஆன்லைன் ஆஃப்லைன் ஒரு மீட்டிங் கூட மிஸ் பண்ணாதீங்க. உங்களால வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. நிறைய யூடியூப் சேனல்ல எல்லா ப்ரோக்ராம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சோ அதையும் வாட்ச் பண்ணுங்க. பாசிட்டிவா இருக்கிறத மட்டும் பாருங்க. நெகட்டிவா பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்க முடியாது. ஓகேங்களா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த பிவிசி மெட்டால முதல்ல நம்மளுடைய ஐடியா ஓபன் பண்ணி எவ்வளவு பிசினஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. நம்மளுடைய டீம் டைரக்ட்ல எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. அடுத்து நம்ம டீம்ல எவ்வளவு பிசினஸ் நடந்துட்டு இருக்குன்னு பாருங்க. இதையெல்லாம் எப்படி க்ரோ பண்றது, அதுக்குண்டான வழிமுறைகளை உங்களுடைய சப்போர்ட் லீடரை கரெக்டா கேட்ச் பண்ணி எடுங்க. ஓகேங்களா? சோ அவங்கள கேட்ச் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா சப்போர்ட் லீடர் ஒரு அனுபவசாலியா இருப்பார். கண்டிப்பாக அவர் அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுவார் இல்லையா? சோ அதனால பிவிசி மெட்டாவில நம் அனைவரும் ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிப்பது சர்வ நிச்சயம். ஓகேங்களா? சோ அதே போல இந்த சீட் பார்ட்னர்ல நிறைய பிவிசி மெட்டா இப்ப ஸ்டேக்கிங் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க யாரெல்லாம் கொடுக்காம இருக்கீங்களோ ஸ்டேக்கிங் கொடுங்க. ஸ்டேக்கிங்னால நமக்கு 20 லெவல் ரெஃபரல் ரிவார்ட் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா?
ஸோ அதே போல நம்மளுடைய கோல் செட்டிங் ஃபார்மிங்ல $100 இருந்து $5000 மினிமம் கோல் செட்டிங்காக நீங்க வச்சுக்கோங்க. மேக்சிமம் $50,000 வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஆனா மினிமம் கோல் செட்டிங் ஒரு $5000 ஹோல்டு பண்ணுங்க. இது பண்ற வரைக்கும் கொஞ்சம் இதுல இருந்து வித்ட்ரால் போடாம மைண்டன் பண்ணி பாருங்க. ஏன்னா உங்க கோல் செட்டிங்ல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா தான் நீங்க ரெகுலர் இன்கம், பேசிவ் இன்கம் நீங்க ஏர்ன் பண்ண முடியும். போடுற பணத்தை எல்லாம் நம்ம திரும்ப எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த அச்சீவ்மெண்ட் லேட் ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டாவில் அனைவரும் மில்லியனர்ஸ் ஆக முடியும். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உண்டில்ல சேமிக்கவும் முடியும். ஸோ இன்னைக்கு ஒரு பிவிசி மெட்டாவோட விலை குறைவா இருந்தாலும் நாளைக்கு ஒரு பிவிசி மெட்டாவோட $1000 ரீச் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்ப யோசனை பண்ணிக்கோங்க, உங்ககிட்ட எவ்வளவு பிவிசி மெட்டா சேமிச்சு வைக்கணுங்கிறத முடிவு பண்ணிட்டு இந்த பிவிசி மெட்டாவுடைய மீட்டிங்கை தொடர்ந்து வாங்க. உங்க டீமுக்கும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அனைவரும் பயிற்சி எடுத்து வெற்றி பெறுவோம்னு சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். வாழ்க பால்வின், வளர்க மக்கள். அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உண்டியல்ல சேமிப்பது நிச்சயம். தினம் 1,00,000 வருமானம் சம்பாதிப்பதும் நிச்சயம். தினம் 1,00,000. அதுக்கு உண்டான வழிமுறைகள், பயிற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குது. அதை சரியா பயன்படுத்திக்கங்க. டைமுக்கு வாங்க, உங்க டீமோட வாங்க, வெற்றி பெறுங்க. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் பிறப்பால் வெற்றியாளர். நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. ஜெயிக்காம இந்த உலகத்தை விட்டு வெளியே போக முடியாது. அதனால நம்பிக்கையோட வாங்க, வெற்றி நிச்சயம் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்த்துக்கள். தேங்க்யூ லீடர்ஸ், தேங்க்யூ சார். வணக்கம். பிவிஎஸ் மெட்டா பார்ட்னர் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சார். வணக்கத்தையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் நமக்கு நல்லா தெளிவாகவும் புரிகிற மாதிரியும் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார். எங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்குங்க சார். இந்த ஏடிபாலர் ஆஃபரை என்ன என்று கேட்டால் $100 நான் போட்டு எனக்கு கீழே 2 பேரை 100 போட்டுறாவே ரிவார்டு 200 நாள்லேயே வந்துருதுன்னு சொல்றீங்க. அதனால நான் $100 வைத்துக்கொண்டு 2 பேரை மட்டும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் கிரிட்டீரியாவில் $5000 20 பேரையும் கொடுக்கறதுக்கு தயாராக வந்தோம் நாங்கள். ஏன் என்றால் 2 பேரை கிடைக்கவில்லை என்று சொல்லி நிறுத்தி வச்சிருக்கோம். அதனால் நம்ம நிறுத்தாமல் சில பணம் போட்டால் சம்பாதிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார். ரிவார்டு நமக்கு தினசரியும் லட்சங்களும் கோடிகளும் இதில் சம்பாதிக்கலாம் சார். தெளிவாக கொடுத்துருக்கீங்க. ஒரு மணி பிரசு மாதிரி நம்ம பாதுகாக்கணும்னு சொல்றீங்க. ஒரு மணி பிரசில் 1 மாதம் சம்பாதித்து அந்த பணத்தை மணி பிரசில் வைத்து கொண்டு நம்ம செல்லும்போது தவறி விட்டால் அந்த பணம் நமக்கு கிடைக்காது, மணி பிரசும் கிடைக்காது. ஆனால் இதில் நம்மளுடைய பிவிசி மெட்டா காயின் எவ்வளவு சேர்த்து வைத்தாலும் ரிவார்டு $1 இருந்தாலும் இந்த செல்லு தொலைந்து விட்டாலும் அதை எடுக்கிறதுக்கு அந்த 12 வார்த்தைகளை பத்திரமாக பத்திரத்தில் எடுத்து தெளிவாக எழுதி வைத்திருந்தோம்னால் நம்மளுடைய இன்னொரு செல்லை வாங்கி கூட ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளுடைய பாதுகாப்பு ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது சார். ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது. அதனால இந்த 12 வார்த்தையை மறந்துடாதீங்க. நம்ம லீடர் அடிக்கடி சொல்லிட்டு இருக்காங்க, இந்த 12 வார்த்தையும் பத்திரமாக எடுத்து நம்ம வைக்கணும் சார். மில்லியனர் ஆகணும். மில்லியனர் ஆகணும்னா எப்படி நம்ம மில்லியனர் ஆகுவதற்கு என்ன என்று தெரியாமலே இருக்கிறோம். மில்லியனர் ஆகினால் இந்த பணம் நம்மளோட இன்னைக்கு $1,00,000 எடுத்து விட்டோம், ஆனால் $2,00,000 நம்ம அக்கௌண்ட்ல விழுந்துடும். சம்பாதிக்கிறதுக்காக தான் மில்லியனர்கள் ஆக வேண்டும் என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கிடலாம். தினசரி மீட்டிங்கில் கலந்துக்கலாம் சார். அனைவரும் கலந்துக்கிட்டா லட்சங்களும் கோடிகளும் சம்பாதிக்கிறது உறுதினு சொல்லி கொடுத்துருக்கீங்க. தெளிவாக புரிகிறது சார். ஏன்னா டைம் முடிகிற நேரத்தில் இன்னும் நிறைய பேச வேண்டியிருந்தது, ஆனால் பேச முடியவில்லைங்க சார். ஆனால் அடுத்தபடியாக உங்களுடைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். நம்ம லீடர் சொல்றதுக்கு 1-2 நிமிடம் நல்லா தெளிவாக கேளுங்க, சொல்லுவார் என்று சொல்லி உங்களுடைய வாய்ப்பு கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம் சார். பேச வாங்க சார், வாங்க. வணக்கம். ஒவ்வொருத்தர கேள்வி இருந்தா கேளுங்க சார். சார் வடிவேலு சார். காலை உற்சாகமா காலை வணக்கம். வணக்கம் சார், உற்சாகமான காலை வணக்கம். பேசுங்க சார். நல்ல ஒரு இது சார். நாகராஜ் சொன்ன மாதிரி நல்ல ஒரு இது. நானும் இதை என்னால கண்காணிச்சு கொண்டு தான் இருக்கிறேன் சார்.
எல்லா பிவிசி மெட்டாவில் எப்படி ஒரு இதில் வரலாம் வந்தா எப்படி என்னென்ன எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லி எல்லாம் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம், நல்ல ஒரு இது சார். எல்லாம் நானும் ஒரு சில டைம் வந்து தான் போக வேண்டியதாக இருக்குதுங்க சார். ஏன்னா நம்ம நன்றிங்க சார். நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் சார். வீடியோ நம்ம வந்து போடுறது நான் வந்து அதை கேட்டுக்கிறேங்க சார். நம்ம டைம் சார். நான் வரும்போது இங்கே வந்துட்டு வரோங்க சார் ஈரோடு. ஓகேங்க சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார் வணக்கம். ரொம்ப நன்றி சார். சார் வணக்கம் ஏன்னா சார். இவ்வளவு போக்குவரத்துல நீங்க வந்து டிரைவரா இருந்துட்டு இவ்வளவு நேரம் உங்களுக்கு வண்டி வர படிக்க ஒரு சில வார்த்தையில பேசுறது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்குங்க சார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பேசணும்னு தான் நாங்க ரொம்ப தேங்க்யூ சார். விரும்புறோம். ஒவ்வொருத்தரா பேசுங்க சார். வணக்கம் சார். சார் வணக்கம், துறையூர் நடராஜன் பேசுகிறேன். வணக்கம். சார் நடராஜ் சார் சொல்லுங்க சார், பேசுவாங்க. வணக்கம். ரொம்ப இயர்லி பீடு ஆஃபரு, கிரிட்டீரியா, அப்புறம் வந்து பிளானு, எல்லா விஷயத்தையும் வந்து தெளிவாக டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்கிற திரு வெங்கடேசன் சார் அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்தது வந்து பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு நாகராஜன் சாரை வந்து ஒரு அருமையாக ஒரு பிளான் ப்ரெசன்டேஷன் கொடுக்குற அளவுக்கு கொண்டு வந்துட்டார். அதுக்கு மிகப்பெரிய வெங்கடேசன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. நல்லா அடுத்த ஒரு நல்ல பிளான் நாகராஜ் சாரும் நல்லா தெளிவாக சொல்கிறாங்க. அதனால் நாகராஜ் சாருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி. இப்போ இந்த ஜூம் மீட்டிங்லேயே வந்து திரு விஸ்வநாதன் சார் வந்து உள்ளே இணைஞ்சிருக்காரு. அவருக்கு வந்து நிறைய பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் ஒரு பயம் இருக்கிறதுனால பேச மாட்டேங்கிறாரு. அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பேச ஆரம்பித்தாதான் நம்ம மீட்டிங்கில் வந்து என்ன உங்களோட கருத்தெல்லாம் சொல்ல முடியும். அதனால் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி மீட்டிங் அட்டன் பண்ணணும் சார்னு கூட நீங்கள் தெளிவாக சொல்லலாம். விஸ்வநாதன் சாரை பேச அழைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சார் துறையூர்ல இருந்து விஸ்வநாதன் சாரை பேசுமா சில ஒரு 2 வார்த்தை பேசுங்க சார். ஒன்றும் பயப்படாதான் சார். ஃபோன் பேசுற மாதிரி தாங்க சார். இதில் என்ன போய் பேசுறது தெரியும் சார். நான் இப்போ கற்றுக்கிட்டா வந்தேங்க சார். வந்து உட்காந்து கற்றுக்கிட்டேங்க சார். பேசுங்க சார். ஒரு சில வார்த்தை ஒரு வார்த்தை பேசுங்க சார். விஸ்வநாதன் சார், ஓகே சார் லைன்ல இருக்காரு. சரி ரைட், தொடர்பு சவால் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட்னர்ல ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். டைம் அதிகமாயிடுச்சு, வைண்ட் அப் பண்ணுவோம். ஸோ பேச விருப்பப்படுறவங்க தங்களுடைய மைக்கை உடனடியாக ஆன் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வநாதன் சார், கணேஷ் மதி, வெல்கம், பேசுங்க. மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். லாஸ்டா பவானிக்கும் எனக்கும் இந்த $500 இப்ப எடுத்து வெளில வச்சிருந்தோம்ல சார். 500 பிவிசி மெட்டா சீட் ஃபண்டிங்ல ஸ்டேக்கிங் கொடுத்துருக்கீங்க, கரெக்ட்? சொல்லுங்க. ஸ்டேக்கிங் கொடுத்துருக்கேன் சார். அது டெய்லி வந்துட்டு எவ்வளவு சார் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும் சார்? அதாவது 500 இன்ட்டு 0.20% போட்டீங்கன்னா ஒரு பிவிசி மெட்டா டெய்லி கிடைக்கும். ஓகே சார், ஒரு பிவிசி மெட்டா. பிளஸ் பவானி உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் அப்படிங்கறதுனால அவங்ககிட்ட இருந்து 20% உங்களுக்கு டெய்லி கிடைக்கும் 190 days. அப்போ 1.20 பிவிசி மெட்டா உங்களுக்கு ஆட் ஆயிடும். ஓகே சார், ஓகே சார், டன் சார். வாழ்த்துக்கள், தொடர்ந்து வாங்க. நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும். ஏன்னா பிவிசி மெட்டாவில இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இப்ப எனக்கு முழுமையா தெரிஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. நானும் டிராவல் பண்றேன், நீங்களும் வாங்க, நிறைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ அடுத்த பார்ட்னர்கள் விரைவா வாருங்கள். பேச விருப்பப்படுறவங்க மைக் ஆன் பண்ணலாம். இட்ஸ் ஓகே, எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன், பிவிசி மெட்டா உடைய ப்ரோக்ராம் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஸோ நிறைய பயிற்சி எடுங்க, நிறைய முயற்சி பண்ணுங்க. ஸோ இதுக்கு அவ்வளவு எஃபோர்ட் இருக்கு. மில்லியனர்ஸ் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண விஷயமே இல்ல, சாதாரண மனிதனால் ஆகவே முடியாது. ஆனா பிவிசி மெட்டாக்குள்ள வந்திருக்க அத்தனை பேரும் மில்லியனர்ஸ் ஆகாம இந்த இடத்தை விட்டு வெளியே போக முடியாது. அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் போது அதை சரியா நம்பிக்கையோட புரிதலோட பயிற்சி எடுங்க. உங்க டீம் அத்தனை பேர்த்தையும் உட்காரு, டீம் கிரியேட் பண்ணுங்க. டீம் யார் ஒருத்தர் கிரியேட் பண்றீங்களோ அவங்க விரைவில் மில்லியனர்ஸ்.
அப்ப டீம் கிரியேட் பண்றதுக்கு நாம ஏன் தயங்குறோம்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் டீம் கிரியேட் பண்ண மாட்டேங்கிறோம், எல்லாம் செல்ஃபாவே பண்றோம். செல்ஃபா பண்றதுனால என்ன சார் நடக்க போகுது? யோசனை பண்ணி பாருங்க. இன்கம் வரும், ஆனா மில்லியனர்ஸ்ங்கிற கோல் செட்டிங்க அவ்வளவு சீக்கிரம் அடைய முடியாது. ஒரு டீமை நீங்க கிரியேட் பண்ணுங்க. இப்ப டீம் கிரியேட் பண்றதுனால உங்களுக்கு மட்டும் நல்லதுன்னு நினைக்காதீங்க, உங்களுடைய டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்னருக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். சோ அவங்களுக்கு தெரியாம கூட அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கலாம் எதுலயோ, ஆனா நமக்கு தெரிஞ்சிருச்சு. இத அவங்க கிட்ட சொல்றதுக்கு உண்டான முயற்சி எடுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே யாரும் வரப்போறது இல்ல, நீங்க சொன்னோன்னே யாரும் வரமாட்டாங்க. நீங்க அப்படியே சொன்னாலும் அவங்க நம்பவும் மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க இப்படித்தான் நிறைய பார்த்துட்டோம். ஏன்னா அவங்க நிறைய தோல்விகளே சந்திச்சிருக்காங்க, அவங்க இன்னும் வெற்றியை சந்திக்கல. அப்ப வெற்றியினுடைய அருமை அவங்களுக்கு இன்னும் தெரியாது. சோ ஆனா இந்த பிவிசி மெட்டால வரக்கூடிய அத்தனை பேரும் வெற்றியாளர். அப்ப அவங்கள ஒரு வெற்றியாளரை நீங்க மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டா தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணுங்க, தொடர்ந்து அவரது ப்ரோக்ராம் அட்டன் பண்ண சொல்லுங்க. ப்ரோக்ராமுக்கு எந்தவித பணமும் கிடையாது. சோ தொடர்ந்து ஒரு 50 மீட்டிங், நீங்க உள்ள வந்துட்டீங்களா 50 மீட்டிங் தொடர்ந்து அட்டன் பண்ணுங்க. புதுசா ஒருத்தர் வராரா, தொடர்ந்து ஒரு 10 மீட்டிங்காவது அட்டன் பண்ண சொல்லுங்க. அவர் கண்டிப்பா இந்த பிசினஸ்க்குள்ள வருவார். சரிங்களா? சோ அனைவருமே இதுல மில்லியனர்ஸ் ஆக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோட வாங்க, வெற்றி நிச்சயம். யாரும் மைக் ஆன் பண்ணி இருக்கிறீங்க? யாரு பேசுறீங்க சார்? ஓகே. முருகவேல் சார் வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. ஒவ்வொரு நாளும் இது எப்படி ஃபார்மிங் பண்ணணும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, அது எப்படி டீமை நம்ம க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறத அப் டு டேட்டு விளக்கமாக சொல்கிறீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு எப்படி நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் விலாவரியாக சொல்கிறீங்க. அது எப்படி ஃபார்மிங் பண்ணணும், எவ்வளோ ரிவார்டு வருது, எப்படி நம்ம அடுத்த டீம் லெவல் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஐயா. சூப்பர் ரொம்ப சூப்பர். அது எப்படி ஃபார்மிங் பண்ணணும், எப்படி வித்ட்ராவல் பண்ணணும், எல்லாமே வந்து நீங்கள் ஒரு சிலர் நான் எப்படி சொல்கிறேன்னா, நமக்கு மேலே ஒரு லீடர் இருக்காங்கன்னா அவங்க இப்போ நம்மளை இது மட்டும் பிக்கப் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய இதில் பார்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து இங்கேயா இது எப்படி நம்ம ஃபார்மிங் பண்ணி கொண்டு போகணும், எவ்வளோ ஏர்னிங்ஸ் பண்ணி எப்படி வித்ட்ரா பண்ணணும், இது எப்படி இந்த ப்ராஜெக்டை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்கிறதே அது பெரிய பொக்கிஷங்கய்யா. இந்த ப்ராஜெக்ட் எப்படி கற்றுக்கணும், இதை நீங்களும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி கொண்டு போவாங்க அப்படின்னு ஒரு வழிகாட்டுக்கூடிய ஒரு ஆசானா இருக்கிறது இறைவன் கொடுத்த வரமா உங்களை நான் நினைக்கிறேங்க ஐயா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க அத்தனை பேரும் வெற்றியாளர் ஆகணும், அதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. சோ என்னுடைய ப்ரோக்ராம்ல நீங்க கலந்துருக்கிறீங்க. சோ என்னுடைய டீம்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிச்ச மாதிரி, சோ நீங்க மில்லியனர் ஆனா நான் மில்லியனர் ஆன மாதிரி, அந்த கோல் செட்டிங்ல தான் நான் இந்த பயிற்சியை கொடுத்துட்டு இருக்கேனே தவிர எனக்கு கூட்டம் சேர்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. சோ அதனால நீங்க அத்தனை பேரும் புரிதலோட வாங்க, நம்பிக்கையோட வாங்க. நீங்க அனைவரும் மில்லியனர்ஸ் ஆகுவது நிச்சயம் சொல்றேன். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தொடர்ந்து வாங்க. நீங்க இத்தனை நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னுடைய ப்ரோக்ராம் உங்களுக்கு ஒரு பயனுள்ளதா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது மகிழ்ச்சியா இருக்கு. தொடர்ந்து வாங்க, பேசுங்க, வெற்றி நிச்சயம். வாழ்த்துக்கள். சரிங்க, உங்களுடைய சிசிபில் ஏற்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியமா இருக்குங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க சார், வாங்க, வெற்றி நிச்சயம். ஓகேங்க, தேங்க்யூ. அடுத்த பார்ட்னர்கள். ஓகே, டைம் அதிகமாயிட்டு இருக்கு. சோ கடைசியாக நன்றி உரையாக ஈரோடை சேர்ந்த மின்சாரத்துறை இபி ரிட்டையர்டு பீப்புள் இந்த பரமசிவம் ஐயா அவர்கள் ரொம்ப அருமையாக இன்னைக்கு ஏலிபேர்டை கிட்டத்தட்ட ஒரு 5 ஏலிபேர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ விரைவில் அவங்க 10 ஏலிபேர்டு கம்ப்ளீட் பண்ண போறாங்க. சோ அவங்க நன்றிகளை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் பரமசிவம் ஐயா, வாருங்கள். வாழ்த்துக்கள் வெங்கடேசன் சார் அவர்களே. இன்று உங்களுடைய ப்ரோக்ராம் மிகவும் தெளிவாகவும் நன்றாகவும் அமைந்திருந்தது. ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கருத்தை கூறினார்கள். முருகவேல் அவர்கள் தன்னுடைய கருத்தை மிக தெளிவாக கேட்டார், அவருக்கும் நன்றி. நடராஜன் அவர்கள் ரொம்ப தெளிவாக பேசினார், அவருக்கும் நன்றி. அடுத்து வடிவேல் ரொம்ப ஈஸியா பேசினாரு. எல்லா மீட்டிங் கேட்டுட்டு இருக்கிறேன், ஆனா நேர்ல வர முடியல அப்படிங்கிறாரு. அவரும் நேர்ல வர்றதுக்காக அவருக்கும் மிக நன்றி. அடுத்து 1,00,000 பிவிசி மெட்டா லிசன் அப்படிங்கிற அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரையிலும்
நீங்க வந்து தெளிவா எல்லோருக்கும் விளக்கமாகவும் விளக்கமுறை கொடுத்து கொண்டு வருகிறீர்கள். இதை அனைவரும் கேட்டு வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்று கூறி எனது நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். சார் நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். நல்ல தெளிவா சொன்னீங்க, நன்றி கொடுப்பீங்க சார். ஆ மீட்டிங் ஹலோ. நல்ல தெளிவாக இருந்துச்சு சார். அனைவரும் காலை 5:30 மணிக்கு மீட்டிங்ல தவறாம கலந்து வெற்றி பெறலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார். நாளை 5:30 ஆரம்பிக்கும் மீட்டிங். வணக்கம், நன்றி, வணக்கம்.